ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். கரூரில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி நடந்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். தமிழ்நாட்டை உலுக்கிய இச்சம்பவம் தொடர்பாக முன்னாள் நீதிபதி அருணா ஜெகதீசனின் ஒரு நபர் ஆணையம் விசாரித்து வருகிறது. இந்நிலையில் கரூர் மாவட்டம் தாவேக மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் ஆகியோரை கைது செய்த போலீசார் அவர்களை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தி செப்டம்பர் 30ஆம் தேதி கரூர் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி பரத்குமார் முன்பு ஆஜர்படுத்தினர். இந்நிலையில் குழந்தைகள், பெண்கள் உட்பட 41 பேர் உயிரிழந்த துயரச் சம்பவம் குறித்து நீதிமன்றத்தில் விவாதிக்கப்பட்டது. அரசு தரப்பும் தாவேக தரப்பும் தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைத்தனர். அப்போது அரசு தரப்போ கரூர் பிரச்சார கூட்டத்தின் போது காவல்துறையினர் அனைத்து நடைமுறைகளையும் பின்பற்றினர். ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தினர் அதை பின்பற்றவில்லை. இச்சம்பவத்தில் சிக்கி கரூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களில் மேலும் சிலர் கவலைக்கிடமாக உள்ளனர். சிலர் இறக்க நேரிடும் என அஞ்சப்படுகிறது. எனவே இந்த வழக்கில் மேலும் சிலரை கைது செய்ய வேண்டி உள்ளது என வாதிடப்பட்டது. மேலும் தாவேகாவினர் அனுமதி கேட்ட லைட் ஹவுஸ் பகுதியில் சிலைகள், பெட்ரோல் நிலையம், ஆற்றுப்பாலம் இருப்பதால் அங்கு அனுமதி வழங்கப்படவில்லை. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்தின் ஒப்புதலுடன் தாவேக நிர்வாகிகளை அழைத்துச் சென்று இடத்தை காட்டிய பிறகே அனுமதி வழங்கப்பட்டது. வேலுச்சாமிபுரத்தை தேர்வு செய்யும் போது அதற்கு தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் அதிருப்தி தெரிவித்தார். நேர அட்டவணையை அவர்கள் கடைபிடிக்கவில்லை. வேகமாக வர சொல்லி காவல்துறையினர் அறிவுறுத்தினர். ஆனால் அவர்கள் வேறு ரூட்டில் வந்தனர். கரூர் மேம்பாலத்திலிருந்து வரும்போது வேண்டுமென்றே தாமதப்படுத்தினர். ஆனந்த் வாகனத்தை நிறுத்தி முனியப்பன் கோவில் சந்திப்பில் தாமதம் செய்தார். முனியப்பன் கோவில் சந்திப்பில் விஜய் கேரவனுக்குள் சென்று விட்டார். கேரவனுக்குள் செல்லாமல் விஜயை மக்கள் பார்த்திருந்தால் கூட்டம் கலைந்திருக்கும். கைது செய்யப்பட்ட மதியழகன், பவுன்ராஜ் இருவரும் வாகனத்தை செல்ல விடாமல் தாமதப்படுத்தியதுதான் நெரிசலுக்கு காரணம். பிரச்சாரம் நடைபெற்ற 50 மீட்டருக்கு முன்னதாக பிரச்சார பேருந்தை நிறுத்த வேண்டும் என்று சொன்னோம். ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என்று அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் முன்வைத்து வாதிடப்பட்டது. மேலும் விஜய் பிரச்சாரம் நடந்த இடத்தில் இதற்கு முன்பு அதிமுக பிரச்சாரம் நடந்தபோது அதிக வாகனங்கள் வந்தன. அதிக வாகனங்கள் வந்ததால் அந்த இடத்தை விஜய் பிரச்சாரத்திற்கு வழங்கினோம் என்றும் அரசு மற்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு தமிழக வெற்றிக் கழகம் தரப்பிலோ காவல்துறையினர் எங்களது மனுக்களை ஒவ்வொன்றாக நிராகரித்தனர். கட்சி தொண்டர்களை நாங்கள் கட்டுப்படுத்துவோம். ஆனால் பொதுமக்களை கட்டுப்படுத்த வேண்டியது காவல்துறைதான். காவல்துறையின் 11 நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டோம். விஜயின் பிரச்சார கூட்டத்திற்கு வந்தவர்கள் எல்லாம் தானாக வந்த கூட்டம்தான். யாரையும் வண்டியை வைத்து அழைத்து வரவில்லை. விஜய் பரப்புரைக்கு பேருந்து நிலைய ரவுண்டானா பகுதி, லைட் ஹவுஸ் பகுதி, உழவர் சந்தை பகுதியை கேட்டிருந்தோம். அதாவது லைட் ஹவுஸ் பகுதியில் பேசிவிட்டு உழவர் சந்தை வழியாக சென்றால் 1 லட்சம் பேர் வரை வந்திருந்தாலும் கூட்டம் தானாக கலைந்து சென்றிருக்கும். ஆனால் அங்கு அனுமதி வழங்கவில்லை. 10,000 பேர்தான் வருவார்கள் என்று அனுமதி கேட்டோம். ஜெனரேட்டர் இருக்கும் பகுதியில் நிறுத்த வேண்டும் என்பதால் அந்த பகுதியில் சென்று வாகனத்தை நிறுத்தினோம். விசாரணை ஆணையத்தின் அறிக்கை வரும் வரை யாரையும் கைது செய்யக்கூடாது என வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்டுவிட்டு மைதானம் போன்ற பகுதியை ஏன் கேட்கவில்லை என்று விஜய் தரப்பிற்கு கேள்வி எழுப்பிய நீதிபதி பரத்குமார், விஜய் ஒரு டாப் ஸ்டார். விஜயை பார்க்க குழந்தைகள் கண்டிப்பாக வருவார்கள். அதற்கு சரியான இடத்தை கேட்டிருக்க வேண்டும். எடப்பாடியை பார்க்க வருவது கட்சி கூட்டம். ஆனால் விஜய்க்கு 10,000 பேர் மட்டும்தான் வருவார்கள் என எப்படி கணித்தீர்கள்? பிரச்சாரம் என்றாலும் மாநாடு போலத்தான் மக்கள் வருவார்கள். அவரை முதலமைச்சருடனோ அல்லது மற்ற கட்சி தலைவர்களோடோ ஒப்பிட முடியாது. நீங்கள் சொன்ன 3 இடமும் போதுமானது கிடையாது. காலாண்டு விடுமுறை, வார விடுமுறை நாள் என்ற போதும் மக்கள் குறைவாக வருவார்கள் என்று எப்படி கணித்தீர்கள்? அதிக கூட்டம் வரும் என்று விஜய்க்கு தெரியுமா?
அவரிடம் சொல்லப்பட்டதா? கூட்டம் அளவு கடந்து சென்ற போதும் பிரச்சாரத்தை நிறுத்தாதது ஏன் என்று அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினார். தொடர்ந்து தாவேக சார்பில் சனிக்கிழமை சம்பள நாள் என்பதால் கூட்ட நெரிசல் அதிகம் வராது என்று நினைத்தோம். இவ்வளவு கூட்டம் வரும் என்று நாங்கள் நினைக்கவில்லை. காவல்துறை போதுமான பாதுகாப்பு வழங்கவில்லை என பதிலளிக்கப்பட்டது. மேலும் கூட்டம் உள்ளது என தெரிந்தும் ஏன் பிரச்சாரத்தை நிறுத்தவில்லை என கேள்வி எழுப்பிய நீதிபதி மேலும் பல்வேறு கேள்விகளை எழுப்பினார். விஜய் வந்தால் அது மாநாடுதான். விஜய் கூட்டத்திற்கு 10,000 பேர் மட்டும் வருவார்கள் என எப்படி கணித்தீர்கள்? போலீஸ் 50 மீட்டர் முன்னதாக பிரச்சார வாகனத்தை நிறுத்த சொன்னபோது ஏன் நிறுத்தவில்லை என நீதிபதி கேள்வி கேட்க, ஜெனரேட்டர் வசதி இருந்ததன் காரணமாகத்தான் திட்டமிட்ட இடத்தில் பிரச்சாரம் நடைபெற்றது. எல்லா நிபந்தனைகளையும் பின்பற்றினோம். பொதுமக்கள் வருவதை தடுப்பதற்கான அதிகாரம் காவல்துறையினரிடம்தான் உள்ளது. அதிக கூட்டம் கூடாமல் பொதுமக்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி இருக்கலாம். கூட்ட நெரிசல் சம்பவத்தில் எங்கள் மீது பழி சுமத்துகின்றீர்கள். நிபந்தனைகள் விதியுங்கள், கைது நடவடிக்கை வேண்டாம். காவல்துறையினர் லத்தி சார்ஜ் பண்ணும்போது கூட்டம் அலைமோதியது. அதனால் பிரச்சனை ஏற்பட்டது. அரசியல் சூழ்ச்சி உள்ளது எனவும் தாவேக தரப்பு வாதிட்டது. இந்நிலையில் கைது செய்யப்பட்ட தாவேக நிர்வாகிகளை துன்புறுத்தக்கூடாது என்ற நிபந்தனையுடன் அக்டோபர் 14ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.